ஹாய், அம்மா சமையலறை. இன்றைக்கி சிக்கன் கிரேவி டக்குன்னு ஒரு 10 நிமிஷத்தில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதத்துக்கு எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும் தொட்டு சாப்பிட. ஒரு 1/2 கிலோ சிக்கன் எடுத்துக்கலாம். சிக்கனை நல்லா கழுவி எடுத்துக்கலாம். நல்லா கழுவி எடுத்து வச்சுட்டு ஒரு மண் பாத்திரம் அடுப்பில் வச்சுக்கலாம். ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் ஹீட் ஆனதையும் ஒரு 1/4 டீஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம். சோம்பு வெடிச்சதையும் 2 பெரிய வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம். இது கூடவே 2 பச்சை மிளகா கீரி போட்டுக்கலாம். வரமிளகா ஒரு 3 மிளகா 2 கிள்ளி போட்டுக்கலாம். கருகாப்பில் தழை ஒரு கொத்து. வெங்காயம் நல்லா செவங்கிற அளவுக்கு வணக்கி எடுத்துக்கலாம். கூடவே இது கூட 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூட ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். நல்லா இஞ்சி பூண்டு பச்சை வாசம் போகிற அளவுக்கு வணக்கி எடுத்துக்கலாம். இது கூட 2 தக்காளி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற அதை போட்டுக்கலாம். கல்லுப்பு கொஞ்சம் நல்லா கொஞ்சம் வணக்கி விடலாம். இப்போது தக்காளி ஓரளவுக்கு மசிஞ்சு வந்துருச்சு. இப்போ சிக்கன் 1/2 கிலோ சிக்கன் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் வரமிளகாத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 2 ஸ்பூன் சிக்கன் பொடி போட்டுக்கலாம். கூடவே கொஞ்சம் மல்லித்தழை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். உப்பு ஏற்கனவே போட்டிருக்கிறோம், அதனால் உப்பு போட வேண்டாம். தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டாம். நல்லா வணக்கி விட்டு தட்டு போட்டு மூடி வைக்கலாம். நல்லா சிக்கன்லேயே தண்ணி விட்டு வந்துடும். நல்லா தண்ணி விட்டு வந்திருக்கு பாருங்கள். இப்போது கிரேவிக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். கறி மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு இப்போவே உப்பு காரம் எல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். பத்தலைன்னா இப்போ போட்டுக்கலாம். தேங்காய் பூ ஒரு 1/4 மூடி தேங்காய் துருவல் போட்டுக்கலாம். மல்லித்தழை கொஞ்சம். இப்போ கறி தண்ணி கொதி பிடிக்கும் போதே போட்டுட்டோம்னா நல்லா இந்த தேங்காய் பூவெல்லாம் வெந்து கறியோடனா மிக்ஸ் ஆகி வரும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். பேச்சுலர்ஸ் எல்லாம் ஈஸியாக டக்குன்னு செஞ்சிடலாம். இந்த மாதிரி நல்லா இட்லி, தோசை, சாதத்துக்கு, சப்பாத்திக்கு எதுக்கு வேணாலும் நல்லாயிருக்கும். சிக்கன் எடுத்தால் எப்பயும் ஒரே மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ சிக்கன் வெந்துருச்சான்னு பார்த்துக்கலாம். இன்னும் சிக்கன் வெந்துருச்சு. நான் கொஞ்சம் குழம்பு இன்னும் கொஞ்சம் கெட்டி கிரேவி பக்கத்துக்கு வரணும். நல்லா தண்ணியெல்லாம் சுண்டி நல்லா கறியும் நல்லா வெந்துருச்சு. நல்லா சூப்பராக கிரேவி பக்கத்துக்கு குழம்பு ரெடி. சிக்கன் எடுத்து இந்த மாதிரி ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.